இன்னும் தொடர்ந்து விஜயுடைய மீட்டிங், அதில் நடந்த குழப்பங்கள், அதனால் ஏற்பட்ட விபரீதங்கள், இதையெல்லாம் பற்றி தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான செய்திகளை இது செய்திகளா அல்லது செய்திகளோடு சேர்ந்த கற்பனை கதைகளான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஷபீர் அகமது, நோட்டட் அண்ட் ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட், அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கார். பார்த்துட்டு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருக்காரு. அங்கே பார்த்த அளவில், கேட்ட அளவில், எந்த இடத்துல மீட்டிங் நடந்ததோ அங்கே போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. முதல் 2 இடம் அவங்க சூஸ் பண்ணது, முதல் 2 இடம் தமிழக வெற்றி கழகம் கொடுத்தது ரொம்ப சின்ன இடமா, இதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு இடத்துல பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி இடத்துல கொடுக்கறது சரியில்லைன்னு சொல்லி போலீஸ் சில நாளைக்கு முன்னாடி அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மீட்டிங் நடந்த ஒரு இடத்த சுட்டி காமிச்சிருக்காங்க. அது மற்ற 2 இடத்த விட மோர் சூட்டபிள் ஒரு மீட்டிங்க்கு. அப்போ 10,000 வரைக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இவங்க 10,000 பேர் மீட்டிங்க்கு வருவாங்கன்னு எழுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து மீட்டிங்கை நாங்கள் தொண்டர்களை என்கேஜ் பண்ணி கூட்டத்தை நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. இவர் குறிச்ச நேரத்தில் வரலங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப தாமதமாக வந்தார். அதாவது எந்த நேரத்தில் நாமக்கல்ல இருந்திருக்கணுமோ அந்த நேரத்தில் தான் இவர் சென்னையிலிருந்தே விஜய் புறப்பட்டிருக்காரு. இது பொறுப்பற்ற செயல். ஏன்னா சார்ட்டர்ட் பிளேனில் தான் வர்றாரு. அந்த பிளேன் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா எந்த நேரத்தில் கிளம்பணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த நேரத்துக்கு அவங்க வசதி பண்ணி கொடுக்க முடியும். அப்போ இவர் தாமதமாக வந்தார். நாமக்கல்லேருந்து கிளம்பி இங்கே வரும்போது ஷபீர் சொல்கிறாரு, 5000 அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் 5000 பேர் அவர் பின்தொடர்ந்து வந்தாங்க. ஏற்கனவே இங்கே கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. தண்ணி வசதி எதுவுமே செய்யப்படலை. டீஹைட்ரேஷன் ஆகிட்டு, டீஹைட்ரேஷன் மயக்கம் வரும். பெண்கள், குழந்தைகள்லாம் 7 மணிக்கு ஒரு வர்றாரு, 6 மணிலிருந்தே ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஷபீர் சொல்றாரு. 6 மணிலேருந்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நிலைமை சிக்கலான ஒரு நிலைமையா இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திருங்க, இதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொன்னதுக்கு அந்த டிரைவர் கேட்கல, தொடர்ந்து போயிருக்க. இதுக்கு யார் பொறுப்பு? அந்த டிரைவரை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? போலீஸா? இவங்களுடைய கட்சிக்காரங்க தான் கட்டுப்படுத்தணும். அது கட்டுப்படுத்தாமல் இருந்திருக்கு. விஜயுடைய கேரவான் போறதுங்கிறது ஏற்கனவே நான் இன்னொரு இடத்துல சொன்னேன். ஒரு சாதாரண கார் போறதுக்கு வழி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப பேரை தள்ள வேண்டியதில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல ஜனங்கள் நிக்கிறாங்க. அந்த இடத்துல உள்ள நடுவில் புகுந்து இந்த கேரவான் போகுது. பவுன்சர்ஸ் வேற 2 பக்கம் நிற்கிறாங்க. அப்ப ஏறக்குறைய 20-30 அடி அந்த கூட்டத்தை விலக்க வேண்டியிருக்கு.